அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன பண்ணி கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் எல்லாருமே எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள்லாம் பார்த்துட்டு மௌனம் காக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்டிகேங்கிற கட்சி 22 வருஷமா திமுகவை திட்டிட்டு இருந்த கட்சி. 2004 அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து 2026 பிப்ரவரி வரைக்கும் திமுகவை திட்டிட்டு இருந்த கட்சி. அந்த கட்சிக்கு 10+1 கொடுத்து அவங்க வந்து அந்த சீட்டை மட்டும், ராஜ்யசபா சீட்டை மட்டும் வெளியேற்றிட்டாங்க. அந்த 10 சீட்டை பத்தி மட்டும் இன்னும் சொல்லாமே இருக்காங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் சொல்லாம இருக்காங்கன்னா, எம்டிஎம்கே மாதிரி கட்சியை 4 சீட்டு கொடுத்து 3 சீட்டை வந்து உதயசூரியன் சின்னத்தை நிக்க வச்சு அவரை வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் மாதிரி ஆகிட்டாங்க. எப்பேற்பட்ட லீடரை எம்டிஎம்கே, அவர் ஏன் அப்படி சும்மா இருக்காருன்னு எனக்கு புரியல. இந்த 3 பேர் அவங்க திமுக நின்னா தோத்து போயிடுவாங்க. ஆனாலும் ஒருவேளை ஜெயிச்சா கூட அவங்க திமுக எம்எல்ஏ தான் செயல்படுவாங்க. அப்ப எம்டிஏங்கிற கட்சியை ஏன் அழிச்சாருன்னா, எங்களுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு அந்த கட்சியை அழிச்சிட்டாங்க. அடுத்தது விசிகே, அவங்க என்ன பண்றாங்க, இப்பவே விசிகே ஃபைனல் பண்ண ட்ரை பண்றாங்க, கம்யூனிஸ்டை ஃபைனல் பண்ண ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டா அவங்க எல்லாம் லெஸ் சீட்ஸ் நின்று உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வச்சுட்டா டிஎம்டிகே வந்து பானை சின்னத்தை தான் நிக்க போகுது 10+1. அப்போ விசிகே அதே 22 வருஷமா விசிகே வந்து உயிரை கொடுத்து இந்த திமுக செய்யற அத்தனை குற்றங்களுக்கும் கூட இருந்து மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. வேங்கை வாசலும் மௌனம் சாதிச்சுது, எல்லா விதத்திலையும் மௌனம் சாதிக்குது. அப்படி மௌனம் சாதிக்கின்ற கட்சியை திமுக எப்படி நடக்குதுன்னு பாருங்க. திருமாவளவனுங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டராகவே வரக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர். ஆனா அவரை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதுதான் வந்து திமுகவுக்குள்ள நடக்கிற குழப்பங்கள். அந்த குழப்பத்திலிருந்து கண்டிப்பா விசிகேவும் கம்யூனிஸ்டும் என்னைக்குமே தன்மானத்தை விடாத கட்சிகள் என்று நான் நினைக்கிறேன். அவங்க டிஎம்டிகே விட கம்மியான சீட்டு கண்டிப்பா வாங்க மாட்டாங்க, எங்களோட கண்டிப்பா வருவாங்க நாங்க என்னோட நம்பிக்கை. இல்ல விழுங்கிறதுக்கு அதுதான் கேட்டாங்க. எக்ஸாம்பிளே காமிச்சேன், எம்டிஎம்கே 4 சீட்டு, எதுக்காக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? இல்லைங்க, 4 சீட்டு, அந்த 4 சீட்டு ஏன் அவங்களோட சொந்த சின்னத்தை நிக்க வைக்கிறதுக்கு என்ன? யாரை பார்த்தாலும் திமுக சின்னத்தில் ஏன் நிக்க வைக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு அவங்க பேர நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த கட்சியை நீங்க தானே விழுக்கிறீங்க. அதாவது எங்க தலைமை தாங்க எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தும். தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தால் அவங்க வந்து ஓப்பனா இதே மாதிரி பப்ளிக்கை கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.